கார்த்தியும் கிருபாவும் ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க. ஆமாம், அவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்கூல் படிப்பு முடிஞ்சதும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி 2 பேரும் ஒரே இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணாங்க. பட் கார்த்தியும் கிருபாவும் லவ் பண்ணுறது அந்த காலேஜில் யாருக்குமே தெரியாது. கிருபா அந்த காலேஜில் நகுல்னு ஒரு பையன் கூட சுற்றிட்டு இருந்தா. ஏன்னா நகுல் பெரிய பணக்காரன். அவன் கிருபாவுக்கு கேட்டதை எல்லாம் வாங்கி கொடுத்தான். அதனால கிருபா நகுல் கூட இருந்தா. இது கிருபாவோட காலேஜ் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜெசிக்கு மட்டும் நல்லா தெரியும். ஆனால் ஜெசிக்கு கிருபாவும் கார்த்திக்கும் லவ் பண்ணுறது தெரியாது. அவருக்கு கிருபா நகுல் கூட டேட்டிங் போகிறது மட்டும்தான் தெரிஞ்சிருந்தது. இப்படியே நாட்கள் போக ஒரு நாள் கிருபாவோட ஃபோனை ஜெசி எதர்ச்சியாக யூஸ் பண்ணிட்டு இருந்தா. அப்போ வழக்கம் போல் கார்த்தி கிருபாவுக்கு மெசேஜ் பண்ணி இருந்தான். லவ் யூ, மிஸ் யூ, அந்த மாதிரி மெசேஜ் தான் அது. அதை பார்த்ததும் ஜெசிக்கு ஒரு சின்ன ஷாக். யாரா இது நம்ம ஃப்ரெண்டுக்கு இப்படி மெசேஜ் பண்ணிகிட்ருக்கிறது அப்படின்னு நினச்சா. ஜெசி அந்த நம்பருக்கு ரிப்ளை பண்ணி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா. அப்புறம் தன்னோட நம்பரை கார்த்திக்கு கொடுத்தா. ஜெசியும் கார்த்தியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. இப்படி இருக்கும்போது ஜெசி கிட்ட கார்த்தி தன்னை கிருபாவோட சேர்த்து வைக்க சொல்லி கேட்டான். ஆனால் ஜெசிக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஏன்னா அவள் கார்த்தியை லவ் பண்ணிட்டு இருந்தா. பட் கார்த்தியோ கிருபாவை நினச்சிட்டு இருந்தான். இதனால் ஜெசி கிருபா கிட்ட போய் நீ கார்த்தின்னு யாரையாவது லவ் பண்ணுறியா அப்படின்னு டைரெக்டாகவே கேட்டுட்டா. அதுக்கு கிருபா மறுப்பு தெரிவிச்சா. அவரை நான் என் அண்ணாவாக நினச்சிட்டு தான் பழகிட்டு இருக்கேன்னு சொன்னான். இதனால் ஜெசி ரொம்ப குழம்பி போனா. யாரை நம்புறதுன்னே அவளுக்கு தெரியல. ஸோ கிருபாவை ஃபாலோ பண்ணலாம்னு முடிவு பண்ணா. ஒரு 2 வீக்ஸ் கிருபா ஜெசியை ஃபாலோ பண்ணி அவன் நகுல் கூட பழகிறதையும் கார்த்தி கூட பழகிறதையும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு எடுத்து எவிடென்ஸாக க்ரியேட் பண்ணா. இந்த எவிடென்ஸ் எல்லாம் கார்த்திகிட்ட காமிச்சு கிருபாவோட உண்மை முகத்தை காமிச்சா ஜெசி. கார்த்தி ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டான். சூசைட் பண்ணுற நிலைமைக்கு போயிட்டான். அப்போ ஜெசி அவனை தடுத்து நிறுத்தி காப்பாற்றி அட்வைஸ் பண்ணுனா. கிருபா இல்லைன்னா இன்னொரு பொண்ணு. உன்னை ஏமாதின அவளே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும்போது நீ ஏன் சாகணும்? நீ அவள் முன்னாடி வாழ்ந்து காட்டணும். அவள் உன்னை மிஸ் பண்ணிட்டோமோன்னு நினச்சி ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஜெசி. அதை கேட்டு கார்த்திக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. அப்புறம் இந்த நிலைமையில ஜெசி தன்னோட லவ்வை கார்த்திக்கு சொல்கிறது சரியாக இருக்காதுன்னு தன்னோட லவ்வை மறைச்சிட்டா. ஜெசி கார்த்திகோட சேர்ந்தாளா, அவள் காதல் ஜெயிச்சிச்சான்னு அடுத்த கதையில் பார்ப்போம். மாரல்: காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான். நன்றி.